என்னைக்கிடா அந்த நைட்டி அக்கா எபிசோட் வரும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அவங்க வந்திருக்காங்க. வந்ததுக்கு ஒரு சேஞ்சாக என்னென்னா, மாயா வந்து ஜட்ஜாகவும் ராஜுபாய் வந்து ஆங்கராகவும் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே வரும்போதே கூட இன்னொரு கண்டஸ்டண்ட்டையும் கூப்பிட்டுருந்தாங்க, கமலினின்னு. அவங்களும் உள்ளே வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வெளியில் உட்காந்து பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே மாயா வந்து கேட்டாங்க, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க, இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியரா? ஏற்கனவே தெலுங்கு பிக் பாஸில் வந்து காமன் மேன் ஷோவில் இதே மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து திஸ் இஸ் மீ, ஐ எம் பீயிங் மை செல்ஃப், நான் ரியலாக வரணும்னு நினச்சேன், நீங்கள் காமன் மேனை தானே ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்க, ஸோ நான் ஒரு காமன் மேன் அதே மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு. கையில் என்ன ஒரு ரப்பர் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏதாவது டாஸ்க் இருந்ததுன்னா கொண்டை போட்டுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. நான் என் குழந்தைக்கு அம்மாவாக வேலை பார்க்குறேன், அவ்வளோதான் அப்படின்னோடனே. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஓவியா. ஆமாம், ஒரு டீச்சராக இருந்தேன்னொடனே. சரி, அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்போ இப்படி தான் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை நான் வந்து சும்மா ஒரு டுட்டோரியல் சென்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சரி, எங்கே போகிறதுனால இப்படி தான் நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறப்போவோ எங்கேனாலும் இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்களான்னு மாறி மாறி ஒருத்தரை கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறாங்க. அண்ட் ஆரி பேசும்போதுமே வந்து, சரி நீங்கள் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடோடு பேசுகிறாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியலை. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஆரியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவர் வந்துட்டு என்ன தேவையில்லாமல் குதர்க்கமாலாம் கொஸ்டின் கேட்குறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஒர்க்கு வந்து இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணுறது. பிக் பாஸ்க்குள்ளே போகணுன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம ஒருத்தரை டெஸ்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம குதர்க்கமாக நோண்டி நோண்டி கேட்கும்போது தான் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத வச்சு அவங்களோட ஹெல்த்தை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதை தான் ஆரி ப்ரோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஆல்சோ இது எல்லாமே ஒரு டேரக்டர் சொல்லி கொடுக்குறது தான் இவங்க பேசுகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து கரெக்டாக தான் பண்ணார். அண்ட் வந்து இவங்க வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேச சொல்லும்போது அந்த இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு இவங்களை பற்றி புட்டு வச்சுட்டாங்க. வெளியே இருக்கும்போது அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க நைட்டியில். அண்ட் ஃபர்ஸ்ட் டே நைட்டியில் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்து விசாரிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் டே வந்து பயத்தில் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. திருப்ப எகெயின் இன்றைக்கி நைட்டியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க. ஆல்சோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நைட்டே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா, எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அவங்க ஸ்ட்ரைட்டாகவே நான் அட்டென்ஷன் சீக்கிங் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருந்துருப்பாங்க. ப்ளஸ் அவங்க அம்மா 1 வீக் முன்னாடி இறந்து போயிட்டாங்களாம். இப்போ அவங்க உயிரோடு இருக்கணும்னாலே அவங்க வந்து இந்த பிக் பாஸில் இருந்தால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொன்னாங்க. அப்போ மாயா சொன்னாங்க, இப்போதைக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அதை நல்லா போய் இது பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே இவங்க வந்துட்டு ரிஜெக்டட் கார்டும் கொடுத்துட்டாங்க. ரிஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக சொல்லி அனுப்புங்க அப்படின்னாங்க. ரிஜெக்டட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மென்டல் ஹெல்த் பற்றி பேசினால ஹாரியும் மாயாவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். எதுவுமே அவங்க டேரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களும் விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரியவர்ஷினியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணுமா வேணாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கூட இருந்த கண்டஸ்டண்ட்டையும் சேர்த்தே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ எனக்கு என்னவோ நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்திருந்தால் கண்டிப்பாக ஐயோ 5 மினிட்ஸே நான் சத்தியமாக பார்க்க முடியல, நம்மளை வந்து 100 நாள் வச்சு கொண்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.